வணக்கம், நான் உங்கள் ஆரி பேசுகிறேன். tamilnews.net சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் நாகேஷ் திரையரங்க படம். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்துப்பா நீ சங்கர் மாதிரி கூட செலவு பண்ணி எடுத்துக்க, படம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ப்ரொடியூசர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நிறைய பொருட்செலவு பாடுகளுக்கெல்லாம் யாராவது இந்த காலத்துலலாம் வந்து படம் எடுத்துகிட்டு வந்து முடித்தவொடனே நம்ம 4 சீன்லாம் எடுக்கலைன்னா சரி அதோட கொடுப்பா இருக்கிறத கட் பண்ணி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு நம்ம யாராவதோ டைரக்டரோ சொன்னோன்னே அப்படியா அதுக்கான பொருட்செலவு நான் பண்ணுறேன், எனக்கு தேவை டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் எனக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் முதல்ல எங்கள் எல்லார்கிட்டையும் கோரிக்கை வச்சு, பணம் சம்பாதிக்கலங்க மீறி முதல்ல ஒரு தரமாக நம்ம வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக நான் சொல்ல முடியல. என்னுடைய இயக்குனருக்கு நான் முதல்ல முழுசாக என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சுரண்டப்பட்டு நம்மளை ஏமாற்றி ஒரு இடம் காசு வந்து எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இந்த படத்தில் வச்சுருக்காரு. ஒரு பாமா ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது படம் பார்க்கும்போது ஒரு பெரிய விழிப்புணர்வு காண நிகழ்வாகும். இனிமேல் நம்ம எப்படி கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுலையும் இந்த விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னோடு நடித்த 3 ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்கிறேன். எல்லோரும் கேட்டாங்க இந்த படத்தில் 3 ஹீரோயினுப்பா, ஹீரோக்கு கதாநாயகனுக்காக 3 ஹீரோ இல்லை, இந்த கதைக்காக 3 ஹீரோயின். ஸோ அதை அதுக்காக டைரக்டருக்கும் நான் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. tamilnews.net சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.